ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிமா கிச்சன். இன்றைக்கி சாம்பார், வெறும் சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்கு தொட்டுக்க எண்ணெய் கத்திரிக்காய் பண்ண போகிறேன். அது ரெண்டையும் காமிக்கிறேன். இப்போ சாம்பாருக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பருப்பு 2 தக்காளி போட்டு வேக வச்சு கடைச்சி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகா, ஒரு 5 காஞ்ச மிளகா, பெருங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இது 5 பேருக்கு உள்ள சாம்பார் இப்போ நான் வைக்கிறேன். எக்ஸ்ட்ரானா நீங்கள் அரிஞ்சு போட்டுக்குங்க. ஒரு 6 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ கடைஞ்சி வச்சுருக்க பருப்பில் பாதி ஊற்றுறேன். ஏன்னா அந்த வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் நல்லா வேகணும். மிச்சத்தை அப்புறம் ஊற்றிக்கிறேன். இதை இப்போ மூடி வைக்கிறேன். இது வெங்காயம்லாம் வேவிட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, மூடி வச்சுட்டேன். இப்போ எல்லாம் வெந்துருச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் எப்படி கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ கரைஞ்சி வச்சுக்க மீதி பருப்பையும் அதை சேர்த்துடுறேன். இந்த சைஸ் தேவையான அளவு கொஞ்சோண்டு புளி ஊற்றணும். புளி இந்த அளவு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை கரைச்சி ஊற்றேன். ரொம்ப புளி ஊற்றினா நல்லா இருக்காது, கொஞ்சம் தான் ஊற்றணும். இது நல்லா கொதிச்சதும் கொத்தமல்லி போட்டு சாம்பார் ஆகிட்டுருக்கு. சாம்பார் கொதிச்சிருச்சு. இந்த கொத்தமல்லி கிள்ளி போடுறேன். நல்லா கொதிக்குது. சாம்பார் கொத்தமல்லி போட்டு வேண்டியதான். சாம்பார் ரெடி. இப்போ கத்திரிக்காய் காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் சட்டி வச்சு இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா தாளிக்கணும், நல்லா வதக்கணும். அதை ஒரு தக்காளி, இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் ஒரு 15 கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்க்குறேன். அதை வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் சாமான்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். இப்போ மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். மிளகுத்தூள், தெரிஞ்சது போடப்பட்டிருக்கேன். இப்போ மிளகுத்தூள் போடுறேன். தேவையான அளவு உப்பு,
இதை நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடிடணும், தண்ணி ஊற்றக்கூடாது. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடிடணும். பாருங்க, இப்போ நல்லா எண்ணெய் விட்டு வந்துருச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்குற வேண்டியதான். பாருங்க, நல்லா ஆயிடுச்சு எண்ணெய் கத்திரிக்காய். இது வந்து இந்த சாம்பாருக்கு நல்லா இருக்கும். இந்த இது தொட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலும் அதுக்கு நல்லா இருக்கும். தேங்க்யூ.